நன்றி. முதல்ல ஏசிடிசி நிறுவனத்துக்கு எங்கள் எல்லார் சார்பிலும் நன்றி தெரிவித்துக்கிறோம். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் பேக் போனாக இருக்காங்க. விஜய் சாரினுடைய ட்ரீம் இது, டைரக்டர் விஜயனுடைய ட்ரீம். அந்த ட்ரீமை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது. அந்த டீம் தான் ஏசிடிசி. கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும், அதுவும் நேரு ஸ்டேடியத்தில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்கள் பண்ணுறோம். 8000 பேரை வரவழைச்சு ஒரு பிரம்மாண்டமான விழா. நம்முடைய கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களை சிறப்பிக்கிறதுக்காக ஒரு 50 வருடம் கம்ப்ளீட் ஆகுது ஒரு வயசு. அண்டு நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எல்லோரும் நம்முடைய மெமரிஸில் அவர் எப்பவுமே இருப்பார். நான் 2009 கண்டெயின் காதலை படத்தில் ஆரம்பித்து அது பிறகு கிட்டத்தட்ட 9-10 வருடங்கள் பல படங்களில், அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள், தெய்வ திருமகளாக இருந்தாலும் சரி, தாண்டவமாக இருந்தாலும் சரி, எல்லாம் விஜய் சாரினுடைய கிரியேஷன்ஸில் அற்புதமான பாடல்கள். அது பிறகு நாங்கள் வந்து ஒரு ஹிந்தி படத்தில் வந்து டப்பிங் போது தான் நான் பர்சனலாக அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஏபிசிடி இந்த பிரபுதேவ சார் நடித்த படத்துக்கு வந்து 7 பாடல்களும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது அவர் கூட. அவ்வளோ சிறப்பாக அந்த பாடல்கள் 7 பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக மாற்றினார். அந்த காலகட்டத்தில் நான் அவரோட பயணிக்கும் போது நான் அவருடைய அந்த அனுபவம், எப்படி வந்து அவர் பாடல்களை உருவாக்குறாரு, அவ்வளோ ஸ்பீடாக, அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட்டு, கம்ப்ளீட் டெடிக்கேஷன் டு த ஃபிலிம். ஒரு 7 பாட்டு கேட்டிருந்தோம், நம்ப மாட்டீங்க. 2 நாளில் வந்து எனக்கு எல்லாமே பல்லவி சரணம்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் என்ன மாதிரி ஒரு படைப்பாளி இவர், இவ்வளோ சிறப்பாக பல படைப்புகள் அவரால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் என்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவார். இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுனேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவார். நான் இப்போ வந்து ட்வீட் போடுவேன், 114 பாடல்கள், 125 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புவார். நான் ஒரு ட்வீட் போடுவேன், இந்த வருடம் மிக அதிக லெவலில் பாடல்களை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட்லாம் போட்டிருக்கேன். அந்த ஞாபகம்லாம் இருக்குது. அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தில் எனக்கு அனுப்புவார். அனுப்பி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து இத்தனை பாடல்கள் எழுதியிருக்கேன் சார், நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள், மீடியாவுக்கு சொல்லுங்கள் அப்படின்வார். அந்தளவு ஆர்வமாக பல பாடல்கள் வெகு ஃபாஸ்ட்டாக, அதாவது ஒரு 10 வருட காலத்திலேயே அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி புத்தகங்கள் எழுதி அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக எல்லோருடைய மனதிலையும் நீங்கா இடம்பெற்ற நா. முத்துக்குமார் அவர்கள் திடீர்னு மறைஞ்சது வந்து எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது அவர் மறைஞ்ச உடனே விஜய் சார் நானும் 2016 பேச ஆரம்பித்தோம். நம்ம எப்படியாவது ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அப்பயே சொன்னார், நம்ம பண்ணிடலாம் சார், உடனே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் பேசினோம். அப்புறம் 2019 திருப்பி ஒரு பிளான் பண்ணி விஜய் சாரும் நானும் சேர்ந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி இதை பண்ணணும்னு நினைக்கும் போதும் திருப்பியும் அது கூடி வரல. எப்படியாவது பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தீங்க தவிர அது வந்து சிறப்பாக பண்ணி முடிக்க முடியல. பல காரணங்கள், பல தடைகள், ஒரு டீம் அமையலை. அப்படி ஒரு காலகட்டத்தில் திடீர்னு வந்து விஜய் சார் திருப்பி வந்து சொல்லும்போது 2025 சார் 50 வருடம் சார் நா. முத்துக்குமார் நம்ம பண்ணுறோம். 2016 டிசைட் பண்ணோம், பண்ண முடியல. 2019 டிசைட் பண்ண முடியல. இப்போ பண்ணுறோம், பண்ணி காமிக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் கவிஞனுடைய 50வது வருடத்தில் அவரை மிகப்பெரிய லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு விஜய் சார் சொன்னது இன்றைக்கி பல இயக்குநர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லிங்குசாமி சார் அவருடைய எங்கள் டீமோடு இணைந்து அவருடைய பயணிக்கிறதும் அவருடைய மிகப்பெரிய ஹிட் பாடல்களாக சொல்லவே வேண்டாம். வேட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா படங்களிலும் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்தாரு. அஞ்சான் படத்தில் மறக்கவே முடியாத அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சிறப்பான பாடல்களை வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் கொடுத்த கவிஞர். அவர் நான் கூட இருக்கேன்னு சொன்னார். அப்புறம் வசந்தபாலன் சார், ராம் சாரை பற்றி சொல்ல வேணாம். ராம் சாரும் நா. முத்துக்குமாரும் வந்து அவ்வளோ ஒரு டீமு. அதனால தான் அந்த டைட்டிலே ஆனந்த அழை, இட்ஸ் ட்ரிபியூட். எனக்கு வந்து 2 டைட்டில் விஜய் சார் அமைச்சிருந்தார். சார் ஆனந்த அழை, அப்புறம் இன்னொரு டைட்டில் சொன்னார். சார் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அவரை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த பாடல் அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் ஞாபகம் வரும் சார். அந்த பாடலை வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது குரூப்பில் கேட்கலாம் அப்படின்னாரு. குரூப்பில் எல்லோருமே சொன்னது ஆனந்த யாழை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அற்புதமான வரிகள் ராம் சாருக்கு அவர் கொடுத்திருந்தார். அதுதான் டைட்டிலாகவே இருக்கிறதே சந்தோஷமாக இருக்குது சார், ஆனந்த யாழை மீட்டுக்கிறாய்ன்னு. அது மாதிரி செல்வராகவன் சார், அவருக்கு என்னென்ன பாடல்கள், எத்தனை இட்டு பாடல்கள் அப்படின்னு வசந்தபாலன் சாருக்குன்னு எக்கச்சக்கமாக, ஆர் ஜெயராஜுக்கு, ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பல இட்டுகள், அப்புறம் தமன் அவர்களுக்கு பல இட்டுகள், ராஜேஷ் சாருக்கு, ராஜேஷ்யம் அவருக்கு பல இட்டுகள் அப்படின்னு பல இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்த நா. முத்துக்குமார் அவர்களுடைய நினைவு விழா 19 ஜூலை நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். உங்கள் மூலமாக
பல ரசிகர்கள் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஊடகங்கள் வந்து இதை வந்து அவர் செலிப்ரேட் பண்ணுற இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும். நீங்கள் எல்லோருமே இந்த விழாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கணும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்பை கொடுக்க போகிறோம். நீங்கள் ஊடகங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்ணுற வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. நம்ம நிறைய சினிமா விழாக்கள் அட்டன் பண்ணுறோம். இது ஒரு சினிமா விழாவே கிடையாது. இது ஒரு கிரேட் ட்ரிபியூட் டு த கிரேட்டஸ்ட் பாய்ட் நா. முத்துக்குமார். ஒரு தமிழ் சினிமா பார்த்து வேந்த ஒரு மாபெரும் கலைஞனை நம்ம பாராட்ட போகிறோம். அவர் இல்லாமையே நம்ம வந்து கொண்டாட போகிறோம். அவருடைய 50வது வருடத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி அந்த ஃபேமிலியும் ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விழாவை மறக்க முடியாத ஒரு விழாவை மாற்றணும் அப்படின்றது தான் எங்களுடைய எல்லோருடைய எண்ணம். இந்த எண்ணத்தில் ஊடகங்கள் நண்பர்கள் அனைவரும், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விழாவை மிகச்சிறப்பாக ஆக்கிறதுக்கு உங்களுடைய உதவி கேட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இந்த விழாவை வந்திருந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. எல்லா இயக்குநர்களும் வந்துட்டுருக்காங்க. செல்லுமணி சார் வந்துட்டுருக்காரு. டைரக்டர் யூனியன் தலைவர், நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஆர் உதயகுமார் சார் வந்திருக்காரு. ஸோ பவா செல்லுதுரை வந்திருக்காரு. இப்படி எல்லோருமே அஜயன் பாலா இருக்கார். ஸோ எல்லா இயக்குநர்களும் வந்திருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க சைட்லேருந்து அவங்களுடைய நினைவை பேசுவாங்க. அண்ட் நிறைய அங்கே பேசுவாங்க விழாவில். இப்போதைக்கு உங்களை வெல்கம் பண்ணி உங்களை எல்லோரையும் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை அங்கே இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இந்த விழா. ஒரு அறிமுக விழா தான் இந்த ஈவெண்ட். இங்கே வந்திருந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முத்துவோட 50வது பிறந்தநாள். இந்த 50வது பிறந்தநாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாலை மீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாலை வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லேயும் ஆனந்தையாலை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்டப் போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர், கவிஞர். அண்ட் அவரை பற்றி சொல்கிறாருன்னா, அவன் ஒரு வரி எழுதியிருந்தான். நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை. யாருடைய சுதந்திரத்துக்குள்ளையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறதா இருந்தால், சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவா. அப்படி வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர். இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர், நிறைய பேர்த்தை அறிமுகப்படுத்தி வச்சவர். ஏன்னா அஜயன் பாலாட்டை அறிமுகப்படுத்தி வச்சது, பாலு மகேந்திராட்டை அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜை அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்லப்போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்துவை பற்றி பேசாமல் என்றைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும், அந்த பாட்டில் முதல் யார் கூட எழுத போனாலும் அந்த பாடலாசிரியர் நம்மள்ட்ட முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு தான் பேச தொடங்குவாங்க. இவனோட எப்போ கம்போசிங்கில் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா. முத்துக்குமாரினுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வராங்க. கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வராங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர்களே, நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு. இருப்பதற்காகத்தான் வருகிறோம், ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று. வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த 2 வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட, இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்து கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள், அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பர் ராம் சொன்னது மாதிரி, முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக,
எப்போனாலும் யார் வேணாலும் கூப்பிட்டா அப்படி கைப்பிடிச்சி கூட்டின்னு போயிடலாம். அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போகிறார். கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்குசாமி மாதிரியானவருக்கு அது தெரியும். தான் கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்படி 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன். அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது, எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு தீவிரமான வாசிப்பாளனை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் 2 நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார். அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது. வார்த்தைகள் அவன் எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்ததுதான். அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன், நான் கரண்ட்டாக மாடல் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேர் தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லி கொண்டதே இல்லை. தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பார். நான் முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். என்னென்னா, முத்துக்குமாருக்கு 1.5 வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான். அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துனேன், என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன். அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. என்னன்னா, நான் 1.5 வயசில் எங்கேயோ சுற்றின்னு இருந்தேன். நான் 1.5 வயசோ 4 வயசு இல்லை, 7 வயசு. ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, அப்படியே கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டு இருக்கிறார்கள். அம்மா ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்துங்க. இவன் சின்ன பையன், தெரியாது. இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டரில் போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாருக்கு கொடுக்குறாங்க. அவன் சொன்னான், அன்றைக்கி தான் நான் முதலும் கடைசியமாக நான் கரும்பு சாப்பிட்டது. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பு சாப்பிடும் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துன்னு இருந்த நினைவுகள் என்னை பொறுத்தாலும் நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெஸ்ட் ரைட்டர், ஒரு டெக்ஸ்ட், ஒரு உரைநடையிலையும் நீங்கள் முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது. இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும். ஆனால் இந்த நண்பர்கள், குறிப்பாக விஜய் மாதிரி, தனஞ்சய சார் மாதிரியான நண்பர்கள் 11 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது. நான் எப்பயும் அவங்களோட பேசுனுங்க. அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் பலதான், இவ்வளோ பிரியமாக இருக்காதரா, இவ்வளவு வச்சுருக்காரு. ஆனால் உனக்கு என்னென்ன தெரியும், நான் எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க பையன் வந்தாங்கன்னா சின்ன வயசில் செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவாங்க, கொதிக்கிற சாம்பாரில். நாங்கள்லாம் துடிச்சிருவோம். அவன் முத்துக்குமார் சொல்கிறான், என்ன புள்ளன்னா அப்படி தானே இருக்கும், புள்ளன்னா சாம்பாரில் தான் போடும், அப்படின்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவான். குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான். அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்திருக்கிறான். ராம் எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி, ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல். ஆனால் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவானா பைக்கில், அவனே சட்டி பானைலாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிட்டுவாங்க.
நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம், நீங்கள் அவங்கள பார்த்துங்கன்னா என்று முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம். நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறான். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேக் வெட்டுறதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது. நன்றி. எத்தனையோ முத்துகளை உருவாக்கி தந்திருக்கிறது. அந்த முத்துக்களும் பல முத்துகள் உருவாக காரணமாக இருந்திருக்கின்றனர். அவர்களிலெல்லாம் ஒரு அரிய முத்துவாக உதித்தவன் முத்துக்குமார். முத்துக்குமார் இறந்து இத்தனை வருடம் கழித்து அவனுடைய 50வது ஆண்டை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட கவிஞன் என்பதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இதை முத்துக்குமாரை பற்றி சொல்லணும்னா, சற்று முன் ராம் சொன்ன மாதிரி, பவா சொன்ன மாதிரி, என் வாழ்க்கையில் நான் ஒரு அறைக்குள் இருந்தேன், இருண்ட அறைக்குள் இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்குள் பல வெளிச்சங்களை உருவாக்கிய பல உறவுகளை உருவாக்கி கொடுத்தவனது முத்துக்குமார் தான். என்னுடைய நண்பர் ஏஎல் விஜய் முதற்கொண்டு, ராம் முதற்கொண்டு, பவா செல்லத்திரை முதற்கொண்டு, இங்கே இருக்கும் லிங்குசாமி அவர்கள் முதற்கொண்டு பலருடன் எனக்கு அறிமுகமாக அவன் தான் என்னை அறையில் இருந்த என்ன வெளியில் கொண்டு வந்தவன் அவன் தான். அவன் பாடல் எழுதுவதற்கு முன்பாகவே என்னுடைய பால் சுகந்தி மனுஷன் அறைக்கு எப்போது சைக்கிளில் வருவான். என்னுடைய அறையில் நான் சாவியை மேலே வச்சுட்டு போயிடுவேன். அந்த அறைக்கு தான் அவன் ராம் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அந்த ரூமுக்கு அவனுடைய அறையாக மாற்றிடுவான். அவனுடைய அறையாக மாற்றது இல்லாமல் அந்த மேன்ஷனில் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு தெரியாத நிறைய பேரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு நட்பு என்றால் நான் பார்த்த மனிதர்களை எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நட்புக்காக, நட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான உதாரணமாக, சரியான பெயராக இருந்தவர் முத்துக்குமார். முத்துக்குமார் இன்றைக்கி பாட்டு எழுத போகிறான்னா, கோடம்பாக்கத்தில் 5 அறைகள் சாப்பாடுக்கு தயாராக காத்திருக்கும். எந்த அறை வீட்டில், எந்த அறையில் எந்த சமையலறை கப்புன்னு நெருப்பு எரின்னு தெரியாது. அவன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு எங்கே பணம் வாங்கினா அதுக்கப்புறம் அவனுடைய வண்டிக்கு தான் தெரியும் எந்த அறைக்கு. முத்துக்குமார் இங்கே வந்துட்டானா சீமான் அண்ணன் அறைக்கு போவான், என்னுடைய அறைக்கு வருவான், வசந்தபாலன் அறைக்கு போவான். எந்த அறைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது, எந்த பாத்திரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு தெரியாது. நேராக அங்கே வருவான். அன்றைக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. சீமானை விட்டு அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, என்னுடைய அறையில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அறையிலும் அவனுக்காக காத்திருந்த பல அவனால் வயிறு நிரம்பிய காலம் என்று ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தினசரி மதியானம் இது மாதிரி பல அறைகளுக்கு உணவளித்து கொண்டிருந்தவன். அவன் கவிஞர் மட்டுமல்ல, அவன் எழுத்தாளன் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த மனிதன். அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு எல்லாரையும் உருவாக்கியிருக்கு. அவர் அதை ஒவ்வொரு அது நட்பை நான் பல நேரங்களில், நான் பல இரவுகளில் நான் உணர்ந்திருக்கேன். இப்படி ஒரு மனுஷன் நம்ம எழுந்துட்டுமே, இப்படி ஒரு மிகச்சிறந்த நண்பனை எழுந்துட்டுமே வேதனைப்பட்டிருக்கேன். அந்த வேதனைகள்லாம் முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடந்து உருவாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் ஒரு நண்பனாக நான் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நன்றியை கடமைப்பட்டிருக்கேன். வந்திருந்த எல்லோருக்கும் நான் இந்த விஷயத்தை கொண்டு போய் இந்த விழாவை மிகச்சிறப்பான விழாவை, ஒரு அரிதான விழாக தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முத்திரை வேறு எந்த திரையுலகத்திலையும் ஒரு நண்பனுக்காக, ஒரு கவிஞனுக்காக இப்படி விழா நடக்கவே இல்லை என்பதற்கு முன்மாதிரியாக இந்த விழா ஒரு நடக்கப்போகுது அப்படிங்கிறது அதில் உங்கள் எல்லாருக்கும் அதில் மிகப்பெரிய பெருமை இருக்குது. எல்லோரும் இதை சிறப்பாக கொண்டு போனது நிகழ்ச்சி.